1977 நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற போது எப்படி ஆர்ப்பரித்தார்களோ அதை போலதான் 2026 நம்முடைய வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் ஆட்சி ஆள போகிறார் என்ற வரலாற்றை படைக்கிற கூட்டமாக இந்த கூட்டம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. நான் பல தலைவர்களோடு சந்தித்து தேர்தல் களத்திலே நின்று அவர்களோடு பணியாற்றி இருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற நிலைகளை பார்க்கின்ற போது ₹1 கூட செலவு செய்யாமல் இங்கே 10,000 பேர் இங்கே கூடியிருக்கிறேன் சொன்னால் இது ஒரு வரலாறு படைக்கிற இயக்கம், தளபதியின் இயக்கம் என்பதை நான் இந்த நேரத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இதற்கு முன்னாலே பல்வேறு நிகழ்ச்சி நான் பார்த்திருக்கிறேன். ஒரு நிகழ்ச்சி நடைபெற வேண்டும் என்றால் இது போன்ற கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று சொன்னால் ₹1 கோடி செலவு செய்ய வேண்டும். ஆனால் ₹1 கூட செலவு செய்யாமல் இங்கே வந்திருக்கிறேன் சொன்னால் உங்களை மிஞ்சுவதற்கு எந்த இயக்கத்தாலும் முடியாது என்பதை நாடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. இங்கே இருக்கிற நண்பர்கள் சொன்னார்கள், அவர் சொன்ன 2 வரிக்கே நாடே இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறது. பல்முனை தாக்கல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஊழலற்ற ஆட்சியை தமிழகத்திலே கொண்டு வந்தே தீர்வேன் என்று சொன்ன ஒரே சொல்லிற்காக எத்தனை பேர் இன்றைக்கு வசனம் பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் காண முடிகிறது. வருவார், வெற்றியை காண்பார். இங்கே சொன்னார்களே இஸ்லாமிய பெருமக்கள், அவர் இங்கே நிற்க வேண்டும் அங்கே நிற்க வேண்டும் என்பதல்ல. 234 தொகுதி அவர்தான் நிற்கிறார். அவர்தான் வேட்பாளரை அடையாளம் காட்டப் போகிறார். அந்த அடையாளம் காட்டுகிற வேட்பாளர் தான் நாளை கோட்டைக்கு வர முடியுமே தவிர எவராலும் தமிழகத்தில் இனி கோட்டைக்கு வருகிற வரலாறு தமிழ்நாட்டில் இருக்காது என்ற வரலாறு தான் வெற்றி கழகத்தின் மூலமாக இன்றைக்கு பிரதிபலித்துக் கொண்டிருக்கிற காட்சியை நாங்கள் காணுகிறோம். வருகின்றிருக்கிற உங்களை போன்றவர்களை பார்க்கின்ற போது மற்ற இயக்கத்திற்கும் நமக்கும் இருக்கிற வேறுபாடு இதுதான். சத்தியும் சிவனும் ஒன்றாக இருக்கின்ற இடம் வெற்றி கழகத்திலே மட்டும்தான் இருக்கிறதே தவிர எந்த கழகத்திலும் இல்லை.